அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது. ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் போதே எதுக்கு பிரவேசித்தார்? நீங்க ஒரு அம்மா வயிற்றிலிருந்து எதுக்கு பிரவேசித்து இருக்கிறீங்க? நீங்கள் ஒரு தாயின் கருவிலே உண்டாகி நீங்கள் எதுக்கு வெளியில பிரவேசித்திருக்கிறீங்க? அல்லேலூயா. தம்பிமார் கவனம், ஜாக்கிரதை. எதுக்கு நீங்கள் ஒரு கர்ப்பத்தின் கனியில் இருந்து நானும் நீயும் வெளியில பிரவேசித்திருக்கிறோம்? அக்கினிக்கா? அக்கினிக்கு போகவா? இல்ல பரலோகத்து போவா? அக்கினிக்கு யாரும் போகக்கூடாது. பரலோகத்துக்கு போவதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு ஒரு நல்ல வழியை காண்பிக்க அந்த பூமியில இறங்கி வந்தார். அல்லேலூயா, ஆமென். மனிதன் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சொன்ன விதியை, கற்பனைகளை மாறி, அந்த விதியை மாறி மனுஷனும் மனுஷியும் சேர்ந்தார்கள். ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத உறவு சேர்ந்து கற்பனையை உடைத்து கற்பனை மீறி பாவத்தில் இணைந்தார்கள். இணைந்ததுனால ஒரு வித்து வருது, விஷ வித்து வருது, பாம்பு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஒரு வித்து வருது, அதுக்கு இருதயம் முழுவதுமே சாத்தானுடைய தந்திரத்தோடையாக்கும் பிள்ளைகள் பிறக்கிறது. சாத்தானுடைய சகல ரகசியங்களுடையாக்கும் பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த இருளான பிசாசு ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்து மனித குலங்கள் எல்லாம் இருளுக்குள்ளே பிறந்து வளரும் போது அவங்களுக்குள்ளே எல்லா பாவமும் சேர்ந்தாக்கும் வளர்ந்து வருகிறது. எல்லா அக்கிரமங்கள், எல்லா அநியாயங்கள், எல்லா இச்சைகள், எல்லா நாச மோசம், சரீரத்துக்கு இன்பமானது அத்தனை காரியங்களையும் அந்த பிள்ளை சரீரத்தில் வளர்த்தி கொண்டு வந்து அழிவுக்காக பிள்ளை பேர், அழிவுக்காய் மனுஷன் இருக்கிறான். புரியுதா? எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. அதனாலே மனுகுலத்தினுடைய தற்கால பாதுகாப்புக்காய் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கவனிச்சிடுங்கடா. ஒன்னி பேரண்ட்ஸ் சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு, அல்ல நமக்குள்ள சரியா விடுங்க. ஹல்லேலூயா. அப்போ மனிதனுடைய பிறப்பினாலே மனிதனுக்கு ஒரு பாவ பலி செலுத்தாம இருந்ததினாலே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பாவ பலி, ஒரு பரிகார பலியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுத்தது தற்காலிக ஒரு பலி, ஒரு தற்காலிக ஒரு பலியாக்கம் கொடுத்தது. ஒரு பலி செலுத்தினா ஒரு சின்ன சமாதானம், நோய் தீர், இப்படி எல்லாமே பழைய ஏற்பாடு காலத்தில் ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தப்பட்டது. ஆனா அந்த பலியினாலே ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த பலியினால ஒருவருமே பரலோக ராஜ்யம் பார்க்கவே முடியாது. அப்ப உங்களுக்கு ரெண்டு சென்ஸ் இருக்கிறது. பிறக்க பூமியில பிறக்க மனித குலத்துக்கு ரெண்டு சென்ஸ். ஒன்று நரகம் என்ன அக்கினி சூழ, இன்னொன்று அவரோடு நித்திய ஜீவன். நீ தான் சூஸ் பண்ண வேண்டும். நான் நித்திய ஜீவனுக்கு போகணுமா இல்ல நான் நரகத்துக்கு போக வேண்டுமா என்று நீங்க தான் சூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப ஆல்மோஸ்ட் எல்லா மனிதர்களும் அக்கினி கடலுக்கு போக கூடாது என்று சொல்லி ஒரு சரீரத்தை பரலோகத்தில் வந்து கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். புரிந்தவங்க கர்த்தருக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.